Hi friends, welcome to SBB Max. நாம பாத்தீங்க அப்படினா கூட்டு வட்டி தொடர்பான சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சம் தான் சொல்லலாம். ஏன்னா இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மெத்தடும் கூட. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட விலையை கொடுத்துறாங்க. அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு இருந்துச்சு. அதல ஒரு 5% வந்து அதிகரிக்குது அப்படினா இப்போ அதனுடைய ரேட் என்ன அப்படியும் கொடுக்கறாங்க. இன்னொன்னு அதே 5% அதிகரிக்குது 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ரேட் இருந்துச்சு. ஆனா அந்த 5% குறைஞ்சா அதனுடைய ரேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதற்கான சம்மெல்லாம் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள். அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா a = p × 1 + r/100 the whole power n. இந்த ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்ம வந்து கூட்டு வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறதுல அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் இது. அப்போ அதிகரிப்பு அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகேங்களா? ஸோ குறையுது அப்படின்னா குறைதல் அப்படின்னா குறையிறது, தேய்மானம் அடையிறது, இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ப்ளஸ்ஸுக்கு போல நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? a = p × 1 - r/100 the whole power n. இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த எக்ஸாம்பிள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2 ஆண்டுகளுக்கு முன். அப்போ இங்கேயே தெரிஞ்சு போச்சு நமக்கு n இதுதான் அப்படின்னு. எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 70,000ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறையுதான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து p. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. இதை நம்ம எப்படி எடுக்கிறோம்? இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்மெல்லாம் எப்படின்னா, அதாவது பாசிட்டிவ், முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ விலை இருந்துச்சு, இப்போ என்ன விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்துச்சோ அதை வந்து நம்ம பி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இப்போ இருக்கிற விலையை கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இதுக்கு சிம்பிளாக சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னா, பாஸ்ட் முன்னாடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பீன்னு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு உள்ள விலை என்ன, தற்போதைய, இல்லைன்னா 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சம் பார்க்க உங்களுக்கு புரியும். வாங்க, சொல்லும்போது புரியாது, ஆனால் பார்த்தா கண்டிப்பாக புரியும். அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 70,000, n வந்து 2, r வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? 4% குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் r = 4%. இப்போ இங்கே குறையுதுன்னு கொடுத்தனால இதனுடைய ஃபார்முலா என்ன? a = p × 1 - r/100 the whole power n. இதை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இங்கே p என்னன்னு பாருங்கள். 70,000 × 1 - r எத்தனை? 4%. அதனால் 4/100. n வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதை பாருங்கள், நம்ம கேன்சல் பண்ணலாமா? இங்கே 1 4s are 4, 25 4s are உங்களுக்கு என்ன வந்துடும்? 100 வந்துடும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 70,000 × 1 - 1/25 the whole square வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம என்ன எழுதலாம்? 70,000. இப்போ இந்த 25 இதை எப்படி மாற்றுவோம்? ஒரு 25 25, 25ல் 1 போச்சுன்னா 24. அப்போ 24/25 the whole square வந்துடுமா? 2 ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம்? 2வை டபுள் டைம் எழுதுவோம். அப்போ 70,000 × 24/25 × 24/25. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே போட்டு பாருங்கள். 70,000. ஸோ 25 டேபிளில் போட்டு பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ 2 25s are 15 வந்துடும். 50. அப்போ 0 0 0, 7 5 போச்சுன்னா 2. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு 0 நம்ம இறக்குவோம், 200. அப்போ 8 25 உங்களுக்கு என்ன வரும்? 200. இப்போ 200ல் 200 போச்சுன்னா என்ன வரும்? 0 வரும். இங்கே மிச்சம் எத்தனை ஜீரோங்க இருக்குது? 2 0 இருக்குது. ஸோ அந்த 2 0 நீங்கள் கீழே இறக்கும்போது என்ன பண்ணுவோம்? மேலேயும் அப்படியே 2 0 சேர்த்துக்குவோம். அப்போ எவ்வளோ இருக்கும்? 2800. ஒரு 25 நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2800 இருக்கும். அப்போ 2800 × 24 × 24/25 இருக்கும். ஓகே, இப்போ இந்த 25 நம்ம கேன்சல் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், இதே 2800 இது ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். எப்படி கூட கேன்சல் பண்ணி பாருங்கள். 25ல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2 25 எவ்வளோ வரும்? சாரி, ஒரு 25 தான் வரும். ஏன்னா 28 தானே இருக்குது. அப்போ ஒரு 25 25, 8ல் 5 போச்சுன்னா 3. இப்போ நீங்கள் இதை கீழே இறக்குங்க, 0. அப்போ ஒரு 25 25, 30ல் 25 போச்சுன்னா 5. அப்போ இந்த 0 நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு 50 வந்துருமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2 25
50ன்னு வந்துடும். எத்தனை கிடைக்கும்? 2 25 50ன்னு கிடைக்கும். அப்போ 50 மைனஸ் 50 0 ஆயிரும். இப்போ உங்களுக்கு மிச்சம் அப்போ இந்த 25 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோ வருது? 112 நீங்கள் வந்துடும். அப்போ 112 இன்ட்டு 24 இன்ட்டு 24. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 64,512 ரூபா வரும். அப்போ இப்போதைக்கு இருக்கிற அதனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 இப்போதைக்கு அதனுடைய விலை 64,512 ரூபா. ஸோ இதுதான் இதனுடைய அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குறைப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா A = P × 1 - R/100 the whole power n அப்ளை பண்ணுங்கள். அதிகரிக்குதுன்னு கொடுத்தாங்கன்னா A = P × 1 + R/100 the whole power n அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் இங்கே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக தானே இருக்குது, அதனால் நான் அப்படி டேரெக்டாக ஆன்சர் போட்டேன். ஏன்னா அது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இன்னும் டைம் அதிகமாகும். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 64,512 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ A = 5%, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இதை அப்ளை பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் R1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து B பார்த்தீங்கன்னா 8%, இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்ச்சி குன்றியும் கேட்டிருக்காங்க. அடுத்து C பார்த்தீங்கன்னா 10%. ஸோ P எவ்வளவு? ஏன்னா முன்னாடி இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் P வந்து 10,000 ரூபா. ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா என்ன? A = P × 1 + A/100 × 1 + B/100 × 1 + C/100. இந்த ஃபார்முலா உங்களுக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கா? அதாவது ஒரு அசல் கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 5%, செகண்ட் வருஷத்துக்கு 10% அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படி கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ A = P × 1 + A/100. இங்கே நான் ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1 - B/100. ஏன் அப்படின்னா Bக்கானது வந்து வளர்ச்சி குன்றியும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து வளர்ச்சின்னு கொடுத்துருக்கனால ப்ளஸ்ஸு, செகண்ட் வளர்ச்சி குன்றியும் கொடுத்துருக்கனால மைனஸு, தேர்டு வந்து வளர்ச்சின்னு கொடுத்துருக்கனால அதே ப்ளஸ்ஸை நம்ம அப்படி வச்சுக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A வந்து எத்தனை? 10,000. ஸோ 1 + A வந்து பாருங்கள் 5/100 × 1 - B வந்து 8/100 × 1 + C வந்து எத்தனைங்க? 10%, அதனால் 10/100. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாமா? 1 5s are 5, 20 5s are 100, 2 4s are 8, 25 4 100. இது கேன்சல் பண்ணால் 1/10 தான் இருக்கும். அப்போ 10,000 இன்ட்டு, இப்போ மிச்சம் எத்தனை இருக்குங்க பாருங்க? 1 + 1/20 இருக்கும், இன்ட்டு 1 - 2/25 இருக்கும், 1 + 1/10 இருக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 10,000 இது என்ன இருக்கும்? 20 + 1 21/20. ஓர் 25 25, 25ல் 2 போச்சுன்னா 23, அப்போ 23/25. ஒரு 10 10 10 1 11, அப்போ 11/10. இப்போ பாருங்கள், இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேங்க. மிச்சம் 100 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓர் 25 25, 4 25 100, அப்போ ஒரு 2 2, 2 4. அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? 2 × 21 × 23 × 11. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், சைடில் கோடு போடுறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. 21 × 2, 1 2s are 2, 2 2s are 4, 42 இருக்குது. அப்போ 42 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2s are 2, 1 4s are 4, 1 2s are 2, 1 4s are 4, 2 4 + 2 6 4. ஸோ 462 வருது. ரிமைனிங் எத்தனை இருக்குது? ஒரு அமௌண்ட் இருக்குது, 23 இருக்குது. அந்த 23ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 6 3s are 18, 18 போட்டோம்னா 8 போடுவோம், ரிமைனிங் 1 இருக்கும்.
4 3s are 12, 12 plus 1 13, 2 2s are 4, 6 2s are 12க்கு 2, ரிமைனிங் 1 இருக்கும், 4 2s are 8, 8 plus 1 9, ஓகேவா? அப்போ 6, 8 plus 4 எத்தனை வருது உங்களுக்கு? 12 வருதா? தெரியுதுங்களா? 8 plus 4 12, அப்போ 2, ரிமைனிங் 1, ஓகேங்களா? 3யும் 2ம் 5, 5 plus 1 6, 9 plus 1 10. அப்போ அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆகுது 3 மணி நேரத்துக்கு அப்புறம்? 10,626 ஆகுது, ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த கொஷின் என்னது, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு? 10,000 இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு மணி நேரத்து ஒரு மணி நேரம் கழித்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். A = P × 1 + A/100 × 1 + B/100 × 1 + C/100. இங்கே பிக்கு வந்து நம்ம ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பி கொடுக்குற இடத்துல வளர்ச்சி குன்றியும் கொடுத்துருக்காங்க, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணிங்கன்னா A = எவ்வளோ வருது? 10,626. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அது அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்குது, ஓகேங்களா? அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான சம் தான் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வருஷம் எவ்வளோ அதிகரிக்குது உங்களுக்கு? 10% அதிகரிக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற மக்கள் தொகை, அதாவது தற்போதைய மக்கள் தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ A = 26,620, ஓகேங்களா? ஸோ N = என்னென்னா 3. ஏன்னா அப்போ இப்போ வந்து ரீசண்டாக இப்போ இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோன்னா 26,620. 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ N = 3. அப்போ இதுதான் A. நம்ம ஏவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 26,620 P × ஏன்னா P நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு கேட்டனால P கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 + 10/100 ⁻³ 3, ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 26,620 = P × 1 + 1/10 ⁻³ 3. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 26,620 = P × 10 × 1 10 + 1 11. அப்போ 11/10 ⁻³ நமக்கு தேவை P தான். அதனால் P என்ன பண்ணலாம்? இந்த சைடே வச்சுக்கலாம். ரைட் சைடு வச்சுட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ 26,620 இன்ட்டு லெஃப்ட் சைடு, எப்போவுமே ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது டிவிஷனில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன்லையும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் டிவிஷன்லையும் வரும். அப்போ 10/11 ⁻³ ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ 26,620 10/11 பவர் 3 இருக்கனால 3 டைம் போகணும். 10/11 × 10/11 × 10/11 = P. இது ஈஸியாக பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1 11s are 11, 2 11s are 22. அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ 46 வருதா? 4 11s are 44. அப்போ ரிமைனிங் 2 இருக்குது, 22. 2 11s are 22. அப்போ ஒரு 0 அப்படியே சேர்த்துக்கோங்க. இதையே நீங்கள் மறுபடியும் 11ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே நான் இடலன்னா கீழே எழுதுகிறேன். 1 11s are 11, 2 11s are 22. அப்போ ரிமைனிங் 2 இருக்குது, அகைன் ஒரு 2 வந்து 22. அப்போ 2 11s are 2 22. அடுத்த ஸ்டெப்பை நம்ம எழுதிட்டு கேன்சல் பண்ணிடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. 220 × 10 × 10 × 10/11 இருக்குது = P, ஓகேங்களா? 1 11s are 11, அகைன் 2 11s are 22. இங்கே ஒரு 0. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு Pயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் 1 1 தான் இருக்குது, 0 இருக்குது. அப்போ எத்தனை 0 இருக்குது? 1 ஒரு நம்பரோட, அதாவது 1 அப்படிங்கிற நம்பரோட ஒரு வேற ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 2s are 2 தானே வரும். அப்போ பாருங்கள் 2. இதே 1 5s are 5னாலும் 5 தான் வரும். எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ Pயோட வேல்யூ நமக்கு என்னது? 20,000. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கும்?
20,000 இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சம்ஸ் எல்லாம். ஸோ இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் நமக்கான ஸ்பீடும் வரும் எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.